So simplify and express the result in power notation with positive exponent. So minus 4 to the power 5 divided by minus 4 to the power 8. So இது வந்து என்னது டிவிஷன்னால a to the power m by a to the power n equal to a to the power m minus n. So minus 4 to the power 5 by minus 4 to the power 8 equal to minus 4 to the power 5 minus 8. That is equal to minus 4 to the power minus 3. ஸோ இது வந்து என்னது நெகட்டிவ் எக்ஸ்பொனெண்ட். இதை வந்து பாசிட்டிவாக மாற்றணுன்னா என்ன பண்ணும், a to the power minus 1 equal to 1 by a to the power 1. ஸோ இந்த பாசிட்டிவ் எக்ஸ்பொனெண்ட்டை மாற்றணுன்னா இதை 1 by போடணும். இந்த 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 எல்லாம் அப்ளை பண்ணும். a to the power minus 1 equal to 1 by a to the power 1. ஸோ minus 4 to the power minus 3 வந்து என்ன பண்ணும், 1 by minus 4 to the power 3. இந்த நெகட்டிவ் எக்ஸ்பொனெண்ட் இப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பொனெண்ட் ஆகிடுச்சா. இப்போது இது வந்து என்னது கீழே என்ன இருக்குது, மைனஸ் 4 இருக்குது. ஸோ 1 by மைனஸ் க்யூப்னா என்ன, மைனஸ் 4 to the க்யூப்னா minus 4 into minus 4 into minus 4. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பொனெண்ட்டுன்னு கேட்டால் இதோடைய ஆன்சர் முடிஞ்சிடுது, 1 by minus 4 to the power 3. ஆனால் வேல்யூன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணும், 1 by minus 4 into minus 4 into minus 4. ஸோ minus 1 by 64 அப்படின்னு எழுதணும் வேல்யூன்னு கேட்டால். இப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பொனெண்ட் தான் கேட்டிருக்கான், அதனால் 1 by minus 4 to the power 3. ஓகே.